மகிமை டிவி நேயர்கள் அனைவரையும் அன்போடு கூட இந்த காருண்ய நேர நிகழ்ச்சிக்கு வாழ்த்தி வரவேற்கிறேன். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த காருண்ய நேர நிகழ்ச்சி மூலமாக உங்கள் மத்தியிலே கர்த்தருடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்வதிலே நான் மகிழ்ச்சி அடைகிறேன். தேவன் தந்த இந்த ஸ்லாக்கியத்திற்காக தேவனை துதிக்கிறேன். ஒவ்வொரு வாரமும் இந்த நிகழ்ச்சி மூலமாக நாம் ஆண்டவருடைய வார்த்தையை தியானித்துக் கொண்டிருக்கிறோம். இந்த நிகழ்ச்சியை கேட்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. இந்த செய்தியிலே நாம் கேட்கிற வார்த்தைகளின்படி, வசனங்களின்படி தேவன் நம்முடைய இருதயங்களை பலப்படுத்துவாராக. தேவன் நமக்கு கொடுக்கிற அந்த வார்த்தையின் வல்லமையை நம்மை கொண்டு வெளிப்பட செய்வாராக. நம்மிலே தேவன் மகிமைப்படுவாராக. இந்த நாளிலும் நாம் தொடர்ந்து சில வாரங்களாக எலியாவை குறித்து தியானிக்கும்படியாய் கர்த்தர் நமக்கு அனுக்கிரகம் பண்ணினார். எலியாவும் கேரித் ஆறும் என்று சொல்லி நாம் தியானித்தோம். எலியாவும் சாரிபாத் ஊரும் என்று சொல்லி நாம் தியானித்தோம். எலியாவின் ஜபம் எப்படிப்பட்டதா இருந்தது என்று சொல்லி நாம் தியானித்தோம். இந்த நாளிலே எலியாவின் பலம் எப்படி இருந்தது, அந்த பலம் எப்படி, அந்த பலத்துக்குரியவராய் அவர் இருந்தார் என்று சொல்லி நாம் தியானிக்கலாம். 1 ராஜாக்கள் 18வது அதிகாரம் 46வது வசனம். 1 ராஜாக்கள் 18:46. கர்த்தருடைய கை எலியாவின் மேல் இருந்ததினால் அவன் தன் அறையை கட்டி கொண்டு இஸ்ரேலுக்கு வருமட்டாக ஆகாபுக்கு முன்பாக ஓடினான். கர்த்தருடைய கை எலியாவின் மேல் இருந்ததினால். அப்ப எலியாவுக்கு ஒரு பலம் வருது. எப்படிப்பட்ட பலம் அப்படின்னு சொன்னா, ஆகாப் ரதத்தை பூட்டிட்டு போறாரு. பெருமழையின் இரைச்சல் கேக்குது, பெருமழை பொழிய போது தெரிஞ்ச உடனே ஆகாப் ரதத்தை பூட்டிட்டு போறாரு. குதிரைகள் ரதத்தை இழுத்துட்டு போது, அந்த ரதத்துல போற ஆகாப்புடைய வேகத்தை காட்டிலும் முன்பதாக ரதத்தை முந்திட்டு ஓடுற அளவுக்கு ஒரு பலம் எலியாவுக்கு இருந்துச்சான். எப்படி இந்த ஒரு அசாதாரண பலம் அப்படின்னு சொல்லி பார்த்தா, கர்த்தருடைய கை எலியாவின் மேல் இருந்ததுனால், ஹேண்ட் ஆஃப் காட், கர்த்தருடைய வல்லமை உள்ள கரம் நம்ம மேல இருந்துச்சுன்னா பாருங்களேன், ஒரு அசாதாரண வேகம். பல தேவனுடைய ஊழியர்கள் சில நேரம் வாழ்க்கையில துவண்டு போன, சோர்ந்து போன, தோற்று போன சில நபர்களை கவுன்சில் பண்ணும்போது, ஆலோசனை கொடுத்து அவர்களுக்காக ஜெபிக்கும் போது சொல்லுவாங்க, நீங்க தேவனுடைய பலத்தை, தேவனுடைய கரத்தை சார்ந்து கொண்டு நிற்கும் பொழுது மற்றவங்க உலகத்தார் 5 வருஷத்துல சாதிக்காததை நீங்க 30 வருஷத்துல சாதிக்காததை 3 வருஷத்துல சாதிப்பீங்க. அவ்வளோ ஒரு அசாதாரண வேகம் கர்த்தர் நமக்கு தருவார் என்று சொல்லி பேசுகிறத நம்ம கேட்டிருப்போம். சில நேரம் தாமதங்கள், சோர்வுகள், தடைகள் அதெல்லாம் வரும் பொழுது கர்த்தருடைய வார்த்தை நம்ம இப்படித்தான் தேற்றும். பாருங்க, நீங்க இத்தனை வருஷத்துல பெறாத நன்மைகள்லாம் இந்த ஒரு வருஷத்துக்குள்ள தேவன் அதை செய்யும்படி, அதை அனுபவிக்கும்படி, பெற்றுக்கொள்ளும்படி அனுக்கிரகம் பண்ணுவார். ஒருவேளை நீங்க 1/2 மணி நேரமா செய்ய வேண்டிய வேலையை 5 நிமிஷத்துல செய்யக்கூடிய பலத்தை ஆண்டவர் உங்களுக்கு தருவார் என்று சொல்லிதான் நம்ம கர்த்தருடைய வார்த்தையை முன்னிட்டு தான் நம்ம பேசுகிறோம். கர்த்தருடைய வார்த்தையை முன்னிட்டு தான் நம்ம தேற்றுகிறோம். இன்னைக்கும் கூட இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டு இருக்கிற உங்கள் யாருக்கோ ஆண்டவர் இந்த நேரத்துல பேசுகிறார். எல்லாம் எனக்கு முடியல, என்னால எதுவுமே சாதிக்க முடியல, நான் நினைச்ச எந்த ஒரு காரியத்திலையும் என்னால வெற்றி பெற முடியல, என்னால முன்னேற முடியல அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிற உங்களை பார்த்துதான் ஆண்டவர் இந்த நேரத்துல பேசுகிறார். உங்களால முடியாது, ஆனா கர்த்தர் கரம் உங்க மேல இருக்கும்போது நீங்க அசாதாரணமானவங்களா மாறுவீங்க. அசாத்தியங்கள் சாத்தியமா? சாத்தியம். எப்ப சாத்தியம்? கர்த்தர் நம்மோடு கூட இருக்கும்போது சாத்தியம். கர்த்தர் நம்மை அசாத்தியமான காரியங்கள் மூலமா மகிமைப்படணும்னு நம்மளை முன்குறிச்சு வச்சிருந்தாருன்னா உங்க வாழ்க்கையில இப்படிதான் ஆண்டவர் செயல்படுவார். நமக்கு பின்னாடி அவர் செஞ்சுக்கிட்டே இருப்பார் ஏதோ ஒண்ணு, ஆனா நமக்கு அது வெளியே தெரியாது. அப்படிதான் ஆண்டவர் நமக்கு பின்னாடி நம்ம கண் பார்க்க முடியாது, ஆனா அதனாலதான் நம்ம சோர்ந்து போவோம். ஐயோ, ஆண்டவர் எனக்காக ஒண்ணுமே செய்ய மாட்டேங்கிறாரே, ஆண்டவர் எனக்காக இந்த இடத்துல நிக்கலையே, இந்த இடத்துல எனக்காக பேசலையே, ஆண்டவர் அமைதியா இருக்கிறாரே அப்படின்னு சொல்லி நம்ம கண் பார்க்காததுனால சோர்ந்து போகும். அப்படித்தானே மார்த்தாள் மரியாள்லாம் சொல்லிட்டு இருந்தாங்க. ஐயோ, இவ்வளோ லேட் ஆயிடுச்சு, ஆண்டவர் செய்தியை கேட்ட உடனே நிப்பாருன்னு பார்த்தா ஏசு வரலையே, ஏசுங்க இருந்திருந்தா இதெல்லாம் நடந்திருக்காது, எவ்வளோ இவனை சிநேகிச்சாரு, அவர் இருந்திருந்தா இவன் மறிச்சிருக்க மாட்டானே, இப்படி எல்லாம் அங்கலாய்க்காங்க. ஏன் அப்படின்னா அவங்க கண் அதுக்கு பின்னாடி நடக்க போற விஷயங்கள், அசாதாரணமான விஷயங்கள் நடக்க போகுது, ஆனா அவங்க கண் அதை பார்க்கல. ஆனா இயேசுக்கு அது தெரியும்.
அப்ப அவர் வந்து ஸ்கிரீனுக்கு பின்னாடி ஏதோ செஞ்சுக்கிட்டே இருக்கிறார் பாருங்க. அவரால் எப்ப வேணா மரித்தோர்ல இருந்து எழ வைக்க முடியும், எழுப்ப முடியும். அழகா ஒரு தேவ மனுஷன் சொல்லுவாரு, அந்த சின்ன பிள்ளை மரிச்ச உடனே போய் வீட்டுக்குள்ளேயே உயிரோட எழுப்பிட்டார். மரிச்ச இடத்துல படுக்கையில உயிரோட எழுந்திருன்னு, சிறு பெண்ணை எழுந்திருன்னு சொல்லி எழுப்பிட்டார், வீட்டுக்குள்ளே எழுப்பிட்டார். ஒரு பையனை பாடையில வச்சு தூக்கிட்டு போறாங்க ரோட்ல. ஒரு முதல்ல வந்து பிள்ளைய வீட்டுல எழுப்புனாரு, அந்த பையனை ரோட்ல எழுப்புனாரு. இந்த லாசருவை போய் காட்டுல எழுப்புறாரு, எங்கன்னா சுடுகாட்டுல அப்படின்னு பாருங்க. வச்சாச்சு கல்லறைக்குள்ள கொண்டு 4 நாள் ஆகியும் போச்சு, நாரி போகிற கண்டிஷன் ஆயாச்சு. ஆனாலும் வந்து ஆண்டவர் இயேசு எழுப்புறார். அப்ப அவருக்கு தெரியும் ஏதோ ஒண்ணு எப்படி என்ன விதத்துல யாருடைய வாழ்க்கையில மகிமைப்படணும் அப்படிங்கிறது அவருக்கு தெரிஞ்சதுனால அவர் செயல்படுறத நம்ம புரிஞ்சிக்காததுனாலதான் நம்ம சோர்ந்து போகிறோமே தவிர, மற்றபடி நம்மளுடைய தேவ கரம் நம்ம மேல இருக்கும்போது நம்ம வாழ்க்கையில அசாதாரணமான காரியம் பாருங்க, அசாத்தியங்கள் அவங்க வாழ்க்கையில சாத்தியமாச்சு. இயேசு கிறிஸ்து இந்த உலகத்துல மனுஷனா நடக்கும்போது சுற்றி திரிந்தவர், நன்மை செய்கிறவரா சுற்றி திரிந்தார். அவர் செய்த அற்புதங்கள் அடையாளங்களை எல்லாம் பாத்தீங்கன்னா எல்லாம் சாதாரணமான விஷயமா? குஷ்டரோகி சுத்தமானது சாதாரணமான விஷயமா? சூமின கை நேரா வந்தது சாதாரணமான விஷயமா? அவர் கடல் மேல நடந்தது சாதாரணமான விஷயமா? பிசாசுகள்லாம் அலறி அடிச்சு இவன் தேவகுமாரன் சொல்லிட்டு ஓடிச்ச இதெல்லாம் சாதாரணமான விஷயமா? எல்லாமே அசாத்தியங்கள். அப்ப இவ்வளோ அசாதாரணமான காரியங்களை செய்கிற தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். அவர் கை கூட இருந்ததுனால அப்படியே ரதத்துக்கு முன்னாடி முந்தி ஓடுற அளவுக்கு எலியாவுக்கு ஒரு அசாதாரண பலம் வந்துச்சு அப்படின்னு சொன்னா, நம்ம வாழ்க்கையில அசாதாரணமான காரியங்கள் நடக்குமா நடக்காதா? நடக்கும். நம்ம கை மீறி போயிருச்சுல, அப்புறம் என்ன கவலைப்படுறதுக்கு வேண்டியிருக்கு? பேசாம ஆண்டவருடைய அசாதாரண வல்லமே நம்பிட்டு சும்மா உட்காந்துட வேண்டியதுதான். இவ்வளவு லட்சம் கடன்னா நான் சமாளிச்சிருப்பேன், கை மீறி போயிருச்சு, நிறைய கோடிகள்ல கடன் போயிருச்சு அப்படின்னு சொல்றீங்களா? அப்ப என்ன பண்றது? கை மீறி போயிட்டா காட்ஸ் கண்ட்ரோல் அப்படின்னு சொல்லி விட்டுற வேண்டியதான். ஒன்னே ஒண்ணு, அவரோட நீங்க நில்லுங்க, அவ்வளவுதான். கர்த்தர் கரம் உங்க மேல இருக்கா அதை பாத்துக்கோங்க. கர்த்தருடைய கரத்துக்கு கீழே இருக்கீங்களா? கர்த்தருடைய பலத்த கரத்துக்கு கீழே அடங்கி இருக்கீங்களா? அதை மட்டும் பாருங்க. வாழ்க்கையில ஆண்டவர் வெளிப்பட போகிறார். ஆண்டவருடைய அற்புத அதிசயங்கள் வெளிப்பட போகுது. ஆண்டவருடைய நாமம் நிச்சயமா உங்களை கொண்டு மகிமைப்பட போகுது. அசாதாரணங்கள் சாத்தியமாக போகுது. பாருங்களேன், எவ்வளவு அசாத்தியங்கள். கை மீறி போனதெல்லாம் அவருடைய கரத்தினால் சாத்தியமாகுது. என்ன ஒரு உயர்வுக்கு காத்துட்டே இருந்து காத்து இருக்கிறேன். யாரோ உயர்வை பெற்றுட்டு போறாங்க, பதவி உயர்வை பெற்றுக்கொள்றாங்க, என்ன முந்தி கொள்றாங்க. யாருக்கோ எதோலாம் வாய்க்குது, எனக்கு மட்டும் வாய்க்கல அப்படின்னு சொல்றீங்களா? இன்றைக்கு ஆண்டவர் சொல்றாரு, அசாதாரணங்கள் நம்ம வாழ்க்கையில அசாத்தியங்கள் சாத்தியமாக போகுது. சரிதானா? நீதான் முன் சீனியர் அப்படின்னு ஆண்டவர் நிறுத்துற ஒரு நாள் வரப்போகுது. நீதான் உன்னை கொண்டுதான் வெற்றி பெற முடியும் அப்படின்னு சொல்லி தாவீதை முன்னாடி கொண்டு நிறுத்தினார்ல. எவ்வளவு பெரிய கோலியாத்தா இருக்கட்டும், எவ்வளவு பேர் முன்னாடி போனாங்க, ஆனா அவருக்கு எதிர்த்து நிக்க முடியல. ஆனா ஒரு சின்ன கோலியாத்தை கொண்டு ஆண்டவர் செஞ்சார்ல, அசாத்தியமான காரியம். இதுல எதுவுமே சம்பந்தப்பட்ட அவங்களுடைய கண்ட்ரோல்ல இருக்காது பாருங்க, எல்லாமே காட்ஸ் கண்ட்ரோல். அப்ப அவருடைய கரம் நம்ம மேல இருந்துச்சுன்னா அவருடைய பலம் நம்ம மேல இருக்கும். அது நம்ம கண்ட்ரோல் கிடையாது, காட்ஸ் கண்ட்ரோல். அப்ப அந்த கோலியாத்தை சின்ன தாவீது போய் ஒரு கவனையும் கல்லையும் பிடிச்சிட்டு போகும்போது அவன் அவ்வளோ ஆயுத வர்க்கங்கள் போட்டிருக்கிறான். தலையில இருந்து கால் வரைக்கும் எல்லாம் கவர் ஆயிருக்கு. எங்கேயும் ஒரு ஆயுதம் தாக்குறதுக்கான இடமே இல்லாத அளவுக்கு ஃபுல்லா அவனுடைய ஆயுதங்கள் எல்லாம் ஃபுல்லா கவர் ஆயிருக்கு, மூடி இருக்கு எல்லா பக்கமும். அதுக்கு மத்தியில ஒரு சின்ன கல்லையும் கவனையும் பிடிச்சிட்டு போயிட்டு, நீ நிந்தித்த ஜீவனுள்ள தேவனா இருக்கிற இஸ்ரவேலின் இராணுவங்களின் தேவனாகிய சேனைகளின் கர்த்தருங்கிற நாமத்துல நான் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு தாவீது போய் நிற்கும் போது, தாவீதுடைய முயற்சியிலே அங்க வெற்றி வந்தது. அங்க வெற்றியை கொடுத்தது கர்த்தர். அந்த இடத்துல கர்த்தருடைய கரம் வெளிப்படுது. கர்த்தர் தான் கோலியாத்தை போட்டுதல் இருக்கணும். அப்ப பாருங்க, அசாத்தியங்கள். அப்ப இந்த தாவீது கர்த்தரை சார்ந்து கொண்டார், அவ்வளவுதான். எப்பொழுதும் நான் ஆராதிச்சுட்டே இருப்பேன், கர்த்தரை நான் எப்பொழுதும் துதிச்சுட்டே இருப்பேன். கைமீறி போன பெரிய பிரச்சனையா இருக்கலாம், அதை எதிர்த்து நிக்கிறதுக்கு திராணியே இல்லாத அளவு நான் சின்ன மனுஷியா இருக்கலாம், சின்னவனா இருக்கலாம். ஆனாலும் நான் நிப்பேன். ஏன்னா நான் நம்புகிறது என் கரத்தை இல்ல, என் பலத்தை இல்ல, என் மேல இருக்கிற கர்த்தர் கரம்.
ஃபாதர் அழகா ஒரு பாட்டு எழுதியிருப்பார். கர்த்தர்கரம் ஏன் மேலங்க, கடுகளவும் பயம் இல்லைங்க, ஏந்திடுவார், தூக்கிடுவார், எதிரி வந்தா எத்திடுவார் அப்படி சொல்லி அழகா ஆண்டவர் அவருடைய கரை நம்மளை எப்படி பாதுகாக்குது, எப்படி பலப்படுத்துது அப்படிங்கறதெல்லாம் பார்க்கும்போது எவ்வளவு ஆச்சரியமா இருக்கு பாருங்க. இந்த இவ்வளோ பலமிக்க ஒரு எலியாதான், ஆனா ஒரு இடத்துல சோர்ந்து போய் சூறை செடிக்கு கீழே படுத்துறாரு இசபேலுக்கு பயந்ததுனால. அந்த இடத்துலயே ஆண்டவர் பாருங்க பலப்படுத்துறாரு. எப்படி பலப்படுத்துறாரு? 19வது அதிகாரத்துல 1 ராஜாக்கள் 19வது அதிகாரம் 5, 6, 7 வசனங்களை பார்க்கலாமா? ஒரு சூறை செடியின் கீழ் படுத்துக்கொண்டு நித்திரை பண்ணினான். அப்பொழுது ஒரு தூதன் அவனை தட்டி எழுப்பி, எழுந்திருந்து போஜனம் பண்ணு என்றான். அவன் விழிச்சு பாக்குறான். சூறை செடிக்குள்ள படுத்து தூங்கியாச்சு. அப்ப நீ எலும்பு போஜனம் பண்ணுன்னு சொல்லிட்டு தூதன் எழுப்புறாரு. எழுப்புன உடனே விழித்து பார்க்கிற போது இதோ தழலில் சுடப்பட்ட ஒரு அப்பமும் பாத்திரத்தில் தண்ணீரும் தலைமாட்டுல இருந்துச்சு. சரி, எடுத்து சாப்பிட்டுட்டு நடந்திருக்கலாம்ல, அடுத்த வேலையை பாக்குறதுக்கு போயிருக்கலாம்ல. எடுத்து சாப்பிட்டுட்டு திரும்ப தூங்கியாச்சு, திரும்ப படுத்துக்கிட்டான் அப்படின்னு இருக்கு. திரும்பியும் கர்த்தருடைய தூதன் திரும்ப 2ஆந்தரம் அவனை தட்டி எழுப்பி, எழுந்திருந்து போஜனம் பண்ணு, நீ பண்ண வேண்டிய பிரயாணம் வெகு தூரம். இன்னைக்கு ஆண்டவர் சோர்ந்து போய் சூறை செடி கீழே படுத்திருக்கிற அனுபவத்துல இருக்கிற நம்மளை பார்த்துதான் பேசுறாரு. நம்ம என்ன சொல்றாரு? ஒரு தடவை தட்டி எழுப்பி போஜனம் கொடுத்தாச்சு, வார்த்தையை கொடுத்தாச்சு, வாக்கு பண்ணியாச்சு. ஆனாலும் வாக்கு தத்தத்தை வாங்கிட்டு அப்புறம் படுத்து தூங்கிட வேண்டியது. அப்பவும் அந்த சோர்வு தெளியல. மறுபடியும் ஆண்டவர் பாருங்களேன், 2வது தரம் ஒரு செகண்ட் சான்ஸும் கொடுக்குறாரு. திரும்பியும் தட்டி எழுப்புறாரு, திரும்பியும் போஜனம் பண்ணும்படி வைக்கிறாரு. நீ பண்ண வேண்டிய பிரயாணம் வெகு தூரம் அப்படின்னு சொல்லி திரும்பியும் எழுந்திருந்து போஜனம் பண்ணுங்கிறாரு. திரும்பியும் வார்த்தைக்குள்ள வாங்க, திரும்பியும் வார்த்தையை உட்கொள்ளுங்க. நமக்கு வசனம் தான் நமக்கு பசியாற்றுகிற உணவு. அவருடைய பிரசன்னம், அவருடைய பிரசன்ஸ், அதுதான் நமக்கு தாகம் தீக்கிற தண்ணீர். அப்ப இங்க ஒரு போஜனமும் ஒரு தண்ணீரும் இருக்கு பாத்தீங்களா? இது எது நமக்கு இந்த நாள்ல? ஒருவேளை நமக்குன்னு ஒரு தூதன் தலைமாட்டுல தண்ணியோ சாப்பாடோ தலையில் சுடப்பட்ட அடையெல்லாம் நமக்கு வைக்கிறது இல்ல. ஆனா வசனம் என்ன சொல்லுது? அவருடைய வசனம் தான் பசியாற்றும் உணவு. அவருடைய பிரசன்ஸ், அவருடைய பிரசன்னம் தான் தாகம் தீக்கிற தண்ணீர். அப்ப அந்த வசனத்தை உட்கொண்டு அந்த தாகம் தீர்க்கிற தண்ணீராகி அவருடைய பிரசன்னத்துக்குள்ள மூழ்கி இருக்கும் போது, அந்த பிரசன்னத்தை அப்படியே நம்ம உட்கொள்ளு, அப்படியே பானம் பண்ணி அப்படியே அதுல நம்ம கவர் ஆகும் போது, அந்த இடத்துல ஆண்டவருடைய வல்லமை, அவருடைய எலியாவுக்குள்ள இருந்த அந்த பலம் நமக்குள்ளே வர்றதை பார்க்க முடியும். போய் எதை சாதிக்கணுமோ அதை சாதிச்சுட்டு வர்றதுக்கு வேண்டிய எல்லா கிருபையும் பலமும் வசனத்துக்குள்ள, அவருடைய பிரசன்னத்துக்குள்ள இருக்குது. அதான் அடிக்கடி எலியா சொல்லுவாரு, நான் அவருடைய பிரசன்னத்தில் நிற்கிற நான் அப்படின்னு சொல்லி அவருக்கே தனக்கு ஒரு அடையாளத்தை கொடுத்துக்கிறாரு பாருங்களேன். தேவனுடைய பிரசன்னத்தில் நிற்கிற மனுஷனாகிய நான் அப்படிங்கும் போது அதுல ஒரு கெத்து. உலகத்துல உள்ளவங்க எல்லாம் சொல்லுவாங்களா, இன்னாருக்கு சொந்தக்காரனாகிய நான் அப்படின்னு சொன்னா அப்படியே அதுல ஒரு இது இருக்கும். அது மாதிரிதான் ஆண்டவர் அது மாதிரி ஆண்டவர் நமக்கு ஒரு இதை தராரு பாருங்களேன். நம்மளும் அப்படி சொல்லிக்கலாம் அப்படிங்கிறதுக்கு அவருடைய பிரசன்னத்தை தரார். அவருடைய சரீரத்தையே நமக்கு போஜனமா தந்திருக்கிறார், அவருடைய ரத்தத்தையே நமக்கு பானமா தந்திருக்கிறார். இதெல்லாம் நம்மை பலப்படுத்தி போக வேண்டிய தூரம், வெகு தூரங்கிற இடத்துக்கு நம்மை அழைத்து கொண்டு செல்லுகிறது. கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. நாம் ஜெபிக்கலாம். அன்பின் பரலோக தகப்பனே, உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. இந்த நாளிலும் நீர் எங்களோடு கூட பேசின அன்புக்காக உமக்கு நன்றி. ஆண்டவர் எலியாவுக்குள்ள இருந்த அதே பலம் எங்களுக்குள்ள இருக்கிறதற்காய் நன்றி அப்பா. எலியாவை தட்டி எழுப்பி ஆண்டவரை பலப்படுத்தி வெகு தூரம் பிரயாணம் பண்றதுக்கு ஆண்டவரே நீங்க ஆயத்தப்படுத்தினீங்க. அது போல எங்க வாழ்க்கையின் தூரம் எவ்வளவு இருக்கோ அவ்வளவுக்கும் வேண்டிய பலத்தை நீங்க கொடுக்கறதற்காக நன்றி ஆண்டவரே. ரதத்துக்கு முன்பதாக ஓடக்கூடிய அளவு அசாதாரண பலம் அவனுக்கு இருந்தது போல ஆண்டவரே, இயற்கைக்கு அப்பாற்பட்ட காரியங்களை சாதிக்கிற அளவு எங்களுக்கும் அசாதாரண கிருபைகளை நீங்க கொடுக்கறதற்காய் ஸ்தோத்திரம். அசாதாரண கிருபை எங்கள் மேல இறங்குகிறதற்காய் ஸ்தோத்திரம் அப்பா. அசாதாரணமான காரியங்களை உமக்காக நாங்க சாதிக்கிறதற்காய் ஸ்தோத்திரம். எல்லா துதியும் கனமும் மகிமையும் உமக்கு ஏறெடுக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன்.